வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா, நம்ம சேனலில் வர காய்கறி பழங்கள் பூக்கள் விலைகளில் நிறைய பேர் கமெண்ட்ல இந்த விலைகள்லாம் உண்மையிலே கிடைக்குதா, மார்க்கெட்டில் இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்க. எந்த கடையில் இந்த விலை கிடைக்கும், எங்கே வந்தால் இப்படி வாங்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு லைவாக காமிக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டில் உள்ளே போயிட்டு என்னென்ன கடைகளில் என்னென்ன விலை இருக்குது, இன்னைக்கு எந்தெந்த காய்கறிகளோட விலை அதிகமாக இருக்குது, எந்தெந்த காய்கறிகளோட விலை குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாக காமிச்சிட்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள். நீங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து காய்கறி வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய காய்கறி செலவை பாதியாக குறைச்சிக்கலாம். நம்ம சேனலில் வர்ற காய்கறி விலைகள் மார்க்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற கடைகளில் கிடைக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா பழங்களோட விலைகளை செக் பண்ணிடலாம். 1/2 கிலோ கத்திரிக்காய் வந்து 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அப்போ 1 கிலோ வந்து 60 ரூபாங்க. கேரட் வந்து சின்ன சைஸ் வந்து கிலோ 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே பெரிய சைஸ் கேரட் இருந்தால் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பீட்ரூட் வந்து 1/2 கிலோ 20 ரூபா, 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வெண்டைக்காய் வந்து 1/2 கிலோ 20 ரூபா, அப்போ 1 கிலோ 40 ரூபா ஆகுது. சுரக்காய் வந்து 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருந்துச்சுங்க. அடுத்ததாக பீக்கங்காய் விலையை பார்த்துடலாம். பீக்கங்காய் வந்து 1 கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு. அடுத்ததாக தக்காளி வெங்காயத்தோட விலை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். தக்காளி வந்து சில்லறை விலை கடைகளில் 1 கிலோ 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஆனால் கோயம்பேடு மார்க்கெட்டில் 1 கிலோ 25 ரூபா தான். 4 கிலோ 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. டீ வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. இஞ்சி மற்றும் மிளகாயை நீங்கள் கூறில் வாங்கினீங்கன்னா ஒரு கூறு 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே இது பச்சை மிளகாய் வந்து 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. இஞ்சி 1 கிலோ வந்து 120 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. அதான் முருங்கைக்காய் விலையை பார்த்துடலாம். முருங்கைக்காய் வந்து 4 அல்லது 5 காய் இருக்கிற ஒரு கட்டு வந்து 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 2 கட்டு வந்து 50 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். மாங்காய் வந்து ஒரு கூறு 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 4 காய் இருக்குது. காலிஃப்ளவர் பூ வந்து 20 ரூபாயிலிருந்து 40 ரூபாய்க்கு இருக்குது. எலுமிச்சம்பழம் ஒரு கூறு வந்து 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. அடுத்ததாக மக்காச்சோளம் பார்த்துடலாம். இந்த ஸ்வீட் கார்ன் வந்து கிலோ 50 ரூபா. சின்ன வெங்காயம் வந்து கிலோ 60 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்கு. உருளைக்கிழங்கு வந்து கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் இருக்குது. மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ வந்து 50 ரூபா. சக்கரவள்ளி கிழங்கு இன்னைக்கு 1 கிலோ வந்து 50 ரூபாங்க. கிழங்கு வகைகளோட விலைகள் ஜனவரி மாதத்தில் 30 ரூபாயிலிருந்து இப்போ 50 ரூபாயா விலை கொஞ்சம் உயர்ந்திருக்கு. அடுத்ததாக கோவக்காயோட விலையை பார்த்துடலாம். கோவக்காய் வந்து 1 கிலோ இன்னைக்கு 40 ரூபாயா விற்பனை ஆகிட்டு இருக்கு. கோவக்காய் தாங்க எப்போவுமே விலை ஏற்றமும் இறக்கமும் இல்லாமல் ஒரே விலையிலே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் சமையலுக்கு அதிகமாக வாங்கி பயன்படுத்துங்க. இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. அடுத்ததாக குடமிளகாயுமே இங்கே இருந்துச்சு. குடமிளகாய் வந்து 1 கிலோ வந்து 120 ரூபாய்க்கு இங்கே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கேப்சிகம் வந்து நம்ம ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்துவோம். அடுத்ததாக முள்ளங்கியோட விலைகளை பார்த்துடலாம். முள்ளங்கி வந்து 1 கிலோ 60 ரூபா, 1/2 கிலோ 30 ரூபா. பாகக்காயுமே 1 கிலோ வந்து 60 ரூபா தான். இது பெரிய பாகக்காய். இதே கொஞ்சம் சைஸ் சின்னதாகவும் இன்னொரு பாகக்காய் ரகம் இருக்குது. அதுவுமே விலை வந்து கிலோ 80 ரூபா ரேஞ்சிலே இருந்துக்கிட்டு இருக்குங்க. அடுத்ததாக கீரை வகைகளோட விலைகளை பார்த்துடலாம். கீரை வகைகள்லாம் ஒரு கட்டு 10 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் இருக்கு. பாலக்கீரை ஒரு கட்டு 10 ரூபா, சிறுகீரை ஒரு கட்டு 15 ரூபா, அரைக்கீரை ஒரு கட்டு 15 ரூபா, மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு 20 ரூபா. 20 ரூபாய்க்குமே நிறைய கீரைகள் இருக்குதுங்க. அடுத்ததா பிரண்டை தண்டு வந்து ஒரு கட்டு 20 ரூபா. சுண்டைக்காய் வந்து 1/4 கிலோ 20 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வகைகளோட விலைகள் 10, 15, 20 அப்படின்ட்டு 3 ரகமாக இருக்குது. நம்மளுக்கு பிடிச்சமான கீரைகளை வாங்கிக்கலாம். அடுத்ததா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை பார்த்துடலாம். புதினா ஒரு கட்டு 10 ரூபா, கொத்தமல்லியும் ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு இருக்குது. கருவேப்பிலை வந்து கிலோ 50 ரூபாயாம். இது வந்து 10 ரூபாய்க்கு ஒரு கட்டு போட்டு வச்சுருக்காங்க. வீட்டுக்கு வாங்குறவங்களுக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. அடுத்ததா பழ மார்க்கெட்டு போயிடலாம். பழ மார்க்கெட்டில் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வர்ற விலைகள் மார்க்கெட்டில் உள்ள கிடைக்குதா அப்படிங்கிறத லைவாக செக் பண்ணி பார்த்துடலாம். பழ மார்க்கெட் வீடியோவில் தான் நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு. பாருங்கள், மாதுளம்பழம் 1 கிலோ 70 ரூபா, கொய்யாப்பழம் 1 கிலோ 80 ரூபா. நம்ம வீடியோவில் வர்ற அதே விலைகள் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து எந்த கடைகளில் கேட்டாலுமே கிடைக்குது. டிராகன் பழம் ஒரு பீஸ் வந்து 50 ரூபா. லிச்சி பழம் வந்து 1/4 கிலோ 50 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டிராகன் பழம்
ஒரு கிலோ வந்து நம்ம சேனலில் 150 ரூபாய்க்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். லிச்சி பழத்தோட விலை 1/4 கிலோ 50 ரூபாயா இங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. மாம்பழம் வந்து கிலோ 50 ரூபாயிலிருந்து 60, 70, 80 ரூபா வரைக்குமே இருக்குதுங்க. ஒரு கிலோவா வாங்கினா விலை குறைவு. அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸாக வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே விலை குறைவா மார்க்கெட்டுக்குள்ளே வாங்கிக்கலாம். செவ்வாழைப்பழம் வந்து கிலோ 70 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மார்க்கெட்டுக்கு உள்ள வீட்டுக்கு வாங்குறவங்க இந்த மாதிரி பாக்ஸாக வாங்குறீங்க அப்படின்னா 2-3 பேர் சேர்ந்து வாங்கி பிரிச்சுக்கலாம். சாத்துக்குடி வந்து ஒரு கிலோ 110 ரூபா. ஆப்பிள் தாங்க ரொம்பவுமே விலை அதிகம். கிலோ 200 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரைக்கும் 2-3 ரகம் இருக்குங்க. 200 ரூபாங்கிறது அதிகம்தான். ஆரஞ்சு பழம் ஒரு கிலோ வந்து 80 ரூபாயிலே இருக்கு. பேபி ஆரஞ்சு ஒன்று இருக்குங்க, அது கிலோ 110 ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிட்டு இருக்குது. நம்ம சேனல்ல பழங்களுடைய மொத்த விலைகளை சொல்லியிருக்கோம். நீங்கள் மார்க்கெட்டில் வந்து அந்த ரேட்டுக்கு வாங்கணும்னா பாக்ஸாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். கிலோ கணக்கில் வாங்கினீங்கன்னா நான் சொன்ன விலையிலேருந்து 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா அதிகமாக இருக்குங்க. 25 வகையான பழங்களோட விலை நம்ம சேனலில் இன்னைக்கு வீடியோவில் வந்திருக்கு. அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். டெய்லியுமே அப்டேட்டுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.